மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பங்குச்சந்தை நிலவரம் பார்க்கலாம். நிஃப்டி பொறுத்த மட்டும் 21,915 அப்படிங்கிற ரேஞ்சில் எஸ்ஜிஎக்ஸ்ல சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகுது. அதை காட்டிலும் ஒரு 100 பாயிண்ட் கிட்ட நம்ம ஸ்பாட்ல நிஃப்டி வந்து குறைவா இருக்கும். 22,000 அப்படிங்கிற அந்த குரூஷியல் பாயிண்ட் சுற்றி தான் நிஃப்டி வந்து இந்த மாதம் வந்து க்ளோஸ் ஆக போகுது அப்படின்றத நான் வந்து அழுத்தம் திருத்தமாக கிட்டத்தட்ட 3 மாசமா சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அந்த சொன்ன விஷயத்தை கடைபிடிக்கணும் இல்லையா? ஸோ அது கரெக்டாக தைரியமாக அதை ஃபாலோ பண்ணவங்க ப்ராஃபிட்ல இருந்திருப்பாங்க. இன்னும் பாருங்க, அந்த 3 மாசத்துக்கான டைம் வேல்யூவை கால் அண்ட் புட் ரெண்டு சைட்லையுமே பார்த்தீங்கன்னா ஜனவரி எண்டில் வந்து 22,000 கால் ஆப்ஷனும் ஒரு ₹1,000 ட்ரேட் ஆச்சு, புட் ஆப்ஷனும் ஒரு ₹1,000 ட்ரேட் ஆச்சு. கிட்டத்தட்ட 1000 இல்லை, ஒரு ₹700 600 ட்ரேட் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ₹1,200 கிட்ட டைம் வேல்யூ கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மாசத்துல அதே நம்பர்லேயே ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ நிஃப்டியோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21,800 700 இதுவே நல்ல சப்போர்ட் தான். அது பெருசாக ஃபாலோ ஆகுமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்ல 2-3 நாளாக வந்துச்சு. 1% ஃபால் ஆச்சு நேற்றுலாம் கூட நிஃப்டி. அது கண்டினியூ ஆகுமா அப்படின்னா அது நம்ம வந்து எப்போ வேணா ரிவர்ஸ் ஆகி மேலே போயிடும். ஸோ அதை நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டாப் லாஸ் ஓட பண்ணுங்க, ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்தீங்கன்னா. ஏன்னு சொன்னால் அதோட பேஸ் ட்ரெண்ட் வந்து இன்னும் புல்லிஷ்ல தான் இருக்கு. இன்னும் எலெக்ஷன்லாம் எதுவும் வந்து நடக்கவும் ஆரம்பிக்கல, எதுவும் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து பெருசான ஒரு பெரிய வீழ்ச்சி, அந்த மாதிரி 20% 10% வீழ்ச்சி பிஃபோர் த எலெக்ஷன்ஸ் வாய்ப்பு ரொம்ப குறைவு. அதுவும் இந்த மார்ச் மாதம் சுத்தமாக கிடையாது. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுட்டு நம்ம வந்து ட்ரேட் எடுத்தா நல்லது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் சொல்லிட்டு நான் எஸ்ஐபி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா யாரெல்லாம் நிறைய ப்ராஃபிட் பார்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பங்குச்சந்தையில் நீண்ட கால அடிப்படையில் முதலீடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி ஒரே ஒரு ஷேரில் வாங்கி யாரும் ப்ராஃபிட் பண்ணாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரு ஷேரை நான் வாங்கினேன், லாங் டேர்மில் வச்சிருந்தேன், அந்த ஒரு ஷேரால் நான் பணம் சம்பாதிச்சிட்டேன்னா யாராவது ஒரு லட்சத்தில் ஒருத்தங்க இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு ஷேரை தவிர எல்லா ஷேரும் மேலே போயிருக்கும். யாருக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து ப்ராஃபிட் வராது. அதுக்கு தான் வந்து நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டில் நம்ம நிஃப்டி பீஸ் இல்லைனா வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மோடில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறது. அப்படி மாதிரி பண்ணவங்க ஒழுங்காக அதை கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 2-3 வருஷம் பண்ணியிருந்தாவே அவங்க எல்லாரும் லாபத்தில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. நீண்ட கால அடிப்படையில் நல்ல லாபம் வரும். நன்றி, வணக்கம்.